ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ குடிக்கலாம். எங்கள் வீட்டில் டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ குடிக்கலாம். ஸோ நம்ம டீ குடிச்சிக்கிட்டே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இருவாச்சி பூ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இருவாச்சி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ மாதிரியே நீளமாக அழகாக இருக்கும் இந்த பூ. இந்த பூ வந்து மலர்ந்துச்சுன்னா மல்லிகைப்பூவோட பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இந்த பூ. வாங்க இந்த பூவை நாம் எப்படி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஈவினிங் ஆனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்குன்ட்டு சில என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது இருக்கும்போது எனக்கு வந்து பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பூ கட்டுறதுல வந்து ரொம்ப டிசைனாக நான் கட்டுவேன். இப்போ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்றிட்டு மேலே ஒரு சுற்று, அவ்வளோதான். இவ்வளோதாங்க, ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்ம யாருனாலும் ஈஸியாக வந்து நம்ம ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ, அவ்வளோதான். கீழே ஒரு சுற்று மேலே ஒரு சுற்று, அவ்வளோதாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பூவை வந்து நம்ம தலையில் வைக்கும்போது ஒரு 4 பூவாக இருந்தாலும் பயங்கர அழகாக இருக்கும், நீளமாக சூப்பராக இருக்கும். ஸோ மலர்ந்துச்சுன்னா அதை விட வாசம் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து பூன்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனுடைய ஸ்மெல்கள்ன்றது வந்து ரொம்ப, அது எதுக்குமே ஈடாகாது. அந்த அளவுக்கு வந்து இந்த பூவோட வாசம் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்கவே பயங்கர அழகாக இருக்கா. தேங்க்யூ.